அன்பான சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஒரு திறவுகோல் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் கடந்த சில வாரங்களாக ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள அநேக ஆவிக்குரிய காரியங்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாத்ராகமம் 27ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்ட பிரகாரத்தின் சுற்றளவுகள் மற்றும் பிரகாரத்தில் உள்ள தொங்கு திரைகள் மற்றும் பிரகாரத்தில் உள்ள தூண்கள், இவைகளின் ஆவிக்குரிய அர்த்தங்களை நாம் இன்றைய நாளிலும் கூட நாம் பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் நம்ம இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரகாரத்தினுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போது முதல்ல நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய இந்த பிரகாரத்தின் சுற்றளவு எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வாசிக்கும் பொழுது யாத்ராகமம் 27ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, பிரகாரத்தின் நீளம் 100 முழமும் இருபுறத்து அகலம் 50 முழமும் உயரம் 5 முழமுமாய் இருப்பதாக அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ பாருங்கள், இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய இந்த பிரகாரம் பார்க்கும் பொழுது மொத்தம் 4 திசைகள் எடுக்கும் பொழுது வடக்கு சைடு 100 முழம் இருக்கணும்னு சொல்லிட்டாரு, தெற்கு சைடு 100 முழம் இருக்கணும்னு சொல்லிட்டாரு, இந்த மேற்கு சைடும் கிழக்கு சைடும் 50 முழம் இருக்கணும்னு சொல்லி தேவன் சொல்லிட்டாங்க. இப்போ பார்க்கும் பொழுது மொத்தம் 4 திசைக்கான நமக்கு இந்த அளவுகள் தேவன் நமக்கு சொல்லிட்டார். இப்போ இந்த அளவுகளினுடைய கூட்டுத்தொகை நம்ம பார்க்கும் பொழுது வடக்கு சைடில் 100 முழம் ப்ளஸ் தெற்கு சைடில் 100 முழம், அப்புறம் மேற்கு சைடில் 50 முழம், அப்புறம் கிழக்கு சைடில் 50 முழம். அப்போது 100 + 100 + 50 + 50 நம்ம பார்க்கும் பொழுது மொத்தம் 300 முழம் அப்படின்றத இங்கே தேவன் நமக்கு சொல்லியிருக்கார் அப்படின்றத பார்க்கணும். அப்போது இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய இந்த பிரகாரத்தினுடைய சுற்றளவு எவ்வளோன்னு சொல்லி பார்க்கும் பொழுது 300 முழம் அப்படின்னு சொல்லி தேவன் நமக்கு காண்பித்தார். அப்போது இந்த 300 அப்படின்ற எண்ணினுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, இதில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி மறைந்திருக்கார் அப்படின்ற விஷயங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்போ வேதாகமத்தில் பொதுவாகவே இந்த 3 அப்படின்ற எண்ணை மையப்படுத்தி வரக்கூடிய எண்கள், அதனுடைய இலக்கங்கள் பார்க்கும் பொழுது 3, 30, 300, 3000 அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த 3ற்குரிய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்த அவருடைய மீட்கும் பொருளை அடையாளப்படுத்துது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பாருங்கள், ஒட்டுமொத்த உலகமும் எதற்கீழே இருக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த ஆதாம் செய்த அந்த ஒரு தவறின் நிமித்தமாக பாவம், சாபம் மற்றும் மரணத்திற்கீழாக ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் அடிமைப்பட்டிருக்காங்கன்றத பார்க்குறோம். இவர்களை மீட்டெடுக்க பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பினார். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்ம எல்லாரையும் மீட்டெடுத்தார் அப்படின்றத பார்க்குறோம். அதைத்தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய 1ஆம் வருகையில் வரும்போது ஒரு வசனம் சொல்லியிருக்கார். அதை வாசிக்கலாம். பாருங்கள், மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ பாருங்கள், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய 1ஆம் வருகையில் வந்ததுக்கான அவருடைய நோக்கம் என்னன்னு சொல்லி இந்த வசனத்தை சொல்லியிருக்காரு. பாருங்கள், அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போது நம்ம ஒட்டுமொத்த இந்த உலக ஜனங்களையும் அவர் மீட்டெடுக்கிறதுக்காக எதை கொடுத்துருக்காருன்னா தம்முடைய ஜீவனாகிய மீட்கும் பொருளை கொடுத்துருக்கார் அப்படின்றத பார்க்குறோம். அப்போ இந்த 3 அப்படின்ற எண்ணம் பார்த்திங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நிறைய இடங்களில் இந்த 3 அப்படின்ற எண் தொடர்ந்து வரும்ன்றத பார்க்குறோம். குறிப்பாக பார்க்கும் பொழுது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த மரண காலப்பகுதியில் இந்த 3 அப்படின்ற எண் அநேக நேரங்களில் அவரை தொடர்புபடுத்தி வரும்ன்றதை பார்க்குறோம். உதாரணத்துக்கு பார்க்கும் பொழுது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்கப்பட்டார்ன்றதை பார்க்குறோம். அவர் அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர்களை பார்த்து, நீ 3 முறை சேவல் கூவுவதற்கு முன்பே என்னை மறுதளிப்பாய் அப்படின்னு சொல்லியிருப்பார்ன்றதை பார்க்குறோம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்ததுக்கப்புறமா அவர் 3 நாள் என்ன பண்ணுவார்னா இந்த பூமியின் இருதயத்தில் இருப்பார் இரவும் பகலும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் அப்படின்றதையும் பார்க்குறோம். அப்போது நீங்கள் நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரண காலப்பகுதியை தொடர்பு படுத்தி இந்த 3 அப்படின்ற எண் நிறைய இடங்களில் வரும்ன்றதை பார்க்குறோம். அப்போ 3ன்னு நம்ம பார்க்கும் பொழுது நம்ம எதை புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் மீட்டெடுக்க அவர் கொடுத்த மீட்கும் பொருளை அடையாளப்படுத்துது அப்படின்றத நாம் பார்க்குறோம். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர்கள் ஒரு வசனத்தில் அழகாக எழுதியிருக்கார். அதை வாசிக்கும் பொழுது பாருங்கள், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பாருங்கள், நம்ம வெள்ளியினாலும் பொன்னினாலும் நாம் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர்கள் அழகாக நமக்கு சொல்லியிருக்கான்றதை பார்க்குறோம். அப்போது இந்த பிரகாரத்தினுடைய சுற்றளவாகிய இந்த 300 மூலம் எதை அடையாளப்படுத்துதுன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் மீட்டெடுக்க அவர் கொடுத்த அந்த மீட்கும் பொருளை அடையாளப்படுத்துது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணுன்றத பார்க்கணும். சரி, ஓகே. இப்போது இந்த பிரகாரத்தை சுற்றிலும் தூண்கள் வைக்க சொல்லி தேவன் சொல்லியிருக்கார். அப்போது இந்த பிரகாரத்தை சுற்றிலும் எத்தனை தூண்கள் இருக்குது அப்படின்னு நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்கள், அதிலே யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த 10ஆம் வசனம் எந்த திசையை சொல்லுதுன்னா, இந்த பிரகாரத்தினுடைய தெற்கு திசையை சொல்லுது. இந்த தெற்கு திசையில் எத்தனை தூண்கள்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10ஆம் வசனத்தில் 20 தூண்கள் இருக்கணும்னு சொல்லிட்டார். சரி, ஓகே. அப்போ தெற்கு திசையில் 20 தூண்கள்னா வடக்கு திசையிலும் எத்தனை தூண்கள் தான் இருக்கும்னா இதே 20 தூண்கள் தான் தேவன் வைக்க சொல்லியிருக்கார் அப்படின்னு தான் பார்க்குறோம். ஓகே. இப்போது மேற்கு திசையிலும் கிழக்கு திசையிலும் எத்தனை தூண்கள் இருக்குன்னு நம்ம வாசிக்கும் பொழுது அதில் யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் 10 தூண்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த திசையை சொல்லுவார்னா மேற்கு திசையை சொல்லுவார். அப்போ மேற்கு திசையில் 10 தூண்கள்னா கிழக்கு திசையிலும் 10 தூண்கள் அப்படின்றத பார்க்குறோம். அப்போ இந்த பிரகாரத்தை சுற்றிலும் சுற்றளவு 300 முழம்னு பார்த்துட்டோம். இப்போ தூண்கள் வைக்க சொல்கிறாரு. எத்தனை தூண்கள் சொல்லும் பொழுது பிரகாரத்தினுடைய தெற்கு சைடில் அந்த 100 முழத்துக்கு 20 தூண்கள் வைக்க சொல்கிறாரு. பிரகாரத்தினுடைய வடக்கு சைடில் அந்த 100 முழத்துக்கு 20 தூண்கள் வைக்க சொல்கிறாருன்றத பார்க்குறோம். அப்போ இந்த பிரகாரத்தினுடைய மேற்கு சைடில் 50 முழத்துக்கு 10 தூண்கள் வைக்க சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த பிரகாரத்தினுடைய கிழக்கு சைடில் அந்த 50 முழத்துக்கு 10 தூண்கள் வைக்க சொல்கிறாருன்றத பார்க்குறோம். அப்போ தூண்கள் மொத்தம் எவ்வளவு நமக்கு வருதுன்றதை கூட்டி பார்க்கும் பொழுது தெற்கு சைடில் 20 தூண்கள், வடக்கு சைடில் 20 தூண்கள், மொத்தம் 40 தூண்கள், மேற்கில் 10 தூண்கள், கிழக்கில் 10 தூண்கள். அப்போது 40 + 10 50, அப்புறம் ஒரு 10. அப்போ தூண்கள் மொத்தம் பார்க்கும் பொழுது 60 தூண்கள் வருது அப்படின்றத பார்க்குறோம். அப்போது இந்த 60 தூண்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே 6 அப்படின்ற ஒரு எண் வருதுன்றத பார்க்குறோம். அப்போது 6 அப்படின்ற எண்ணிற்கான ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது பொதுவாகவே இந்த வேதாகமத்தில் எண் 6ஐ மையப்படுத்தி வரக்கூடிய இந்த 6, 60, 600, 6000 அப்படின்ற எண்ணிற்கான ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது அபூர்ண நிலைமையை அடையாளப்படுத்துது, ஒரு அபூர்ணத்தை அடையாளப்படுத்துது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை நம்ம சிம்பிளாக எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்க்கும் பொழுது பாருங்கள், தேவன் மனிதனை 6ஆம் நாளில் உண்டாக்குனார். இந்த மனிதன் முதல் மனிதனாகிய ஆதாம் அவர்கள் என்ன பண்ணார், தேவனுடைய கட்டளையை மீறி பாவத்துக்குள்ளாக போயிட்டார் அப்படின்றத பார்க்குறோம். அப்போது தேவன் மனிதனை படைக்கும் பொழுது ஒரு பூர்ணமான மனிதனாக தேவன் அவரை படைத்தார். அப்போ மனிதன் பாவத்துக்குள்ளாக போகும் பொழுது அவருக்குள்ளே என்ன ஒரு தன்மை வந்துச்சுன்னா அபூர்ணமான தன்மை வந்துடுச்சு. இந்த பாவத்தினுடைய விளைவுகளால் அபூர்ணமான ஒரு தன்மை வந்துடுச்சு. இது எந்த நாளில் நடக்குதுன்னா இந்த 6ஆம் நாளினுடைய ஒரு முடிவு பகுதியில் நடக்குது அப்படின்றத பார்க்குறோம். அப்போது எண் 6ஐ தொடர்பு படுத்தி வரக்கூடிய இந்த எண்களினுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது அபூர்ணத்தை அடையாளப்படுத்துது அப்படின்றத பார்க்குறோம். சரி, ஓகே. இந்த தூண்கள் எல்லாமே எதில் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீத்தி மரத்தால் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது இந்த தூண்கள் மரத்தில் செய்யப்பட்டிருக்கும் பொழுது அப்போ மரம் எதை அடையாளப்படுத்துதுன்னு நம்ம பார்க்கும் பொழுது நம்ம வாசிக்கலாம் பாருங்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 17-18 நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மரத்தை குறித்து ஒரு சில விஷயங்களை ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருக்கார். அதை நம்ம வாசிக்கலாம் பாருங்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். அப்போது இங்கே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மரங்களை யாருக்கு ஒப்பிட்டு சொல்கிறாருன்னா மனிதர்களுக்கு ஒப்பிட்டு சொல்கிறார் அப்படின்றத பார்க்குறோம். அப்போ பாருங்கள், மொத்தம் எத்தனை தூண்கள்ன்றத பார்த்தோம்னா 60 தூண்கள்ன்றத பார்த்தோம். அப்போது இந்த அபூர்ணமான நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களை என்ன பண்ணுறாருன்னா தேவன்
நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல மாறுவதற்காக என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த அழைப்புக்குள்ள தேவன் கொண்டு வந்திருக்கார் அப்படின்றத தான் நம்ம இந்த தூண்களை குறித்து ஒரு விஷயத்தில் நம்ம புரிஞ்சுக்கலான்றத பார்க்குறோம். அப்போது மொத்தம் 60 தூண்கள் இது அபூர்ண நிலையை அடையாளப்படுத்துன்றதை பார்க்குறோம். அப்போ தூண்கள் சீத்தி மரத்தால் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லும் போது அப்போ மரம் மனிதர்களை அடையாளப்படுத்துதுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். அப்போது இந்த அபூர்ண நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களை தேவன் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மீட்டெடுத்து தம்முடைய திட்டத்துக்குள்ளாக அவரை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல மாறுவதற்காக அவர்களை அழைத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம இந்த ஒரு விஷயத்துலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலான்றத பார்க்கணும். ஓகே, இப்போது இந்த மரங்கள் எல்லாமே எந்த ஒரு பாதத்தில் நிற்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதை நம்ம வாசிக்கலாம் பாருங்கள். யாத்ராகமம் 27ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அவைகள் 20 பாதங்கள் இருக்க வேண்டும், அது எப்படி செய்யப்பட்டிருக்கணும்னா வெண்கலத்தால் செய்யப்பட்டிருக்கணும்னு சொல்லிட்டார். அப்போ இந்த இடத்துல வெண்கலம் சொல்லும் போது இந்த 60 பாதங்களுமே எதில் தான் நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெண்கலத்தில் தான் நிற்குதுன்றதை பார்க்குறோம். அப்போ வெண்கலம் சொல்லும் போது அது ஆங்கிலத்தில் காப்பர்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அப்போ காப்பர்னு சொல்லும் போது அது தாமிரம் அப்படின்ற ஒரு உலோகத்தை அடையாளப்படுத்தும். அப்போது இந்த காப்பர் அப்படின்ற ஒரு உலோகம் பார்த்திங்கன்னா இது நம்ம நல்லா பாலிஷ் பண்ணோன்னா இது எப்படி ஒரு தன்மையை கொடுக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது தங்கத்தை போல் ஒரு பிரகாசத்தை அந்த ஒரு காப்பர் நல்லா பாலிஷ் பண்ணும் போது அது கொடுக்கும்ன்றத பார்க்குறோம். அப்போது இந்த வெண்கலம் பைபிளில் பொதுவாக எதை அடையாளப்படுத்தும்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஒரு பூரணமாக்கப்பட்ட இந்த மனித நிலைமையை அடையாளப்படுத்தும். எப்படி ஆதாம் படைக்கப்படும் பொழுது அவர் ஒரு பூரண மனிதனாக படைக்கப்பட்டாரோ ஸோ அந்த ஒரு நிலையை தான் இந்த வெண்கலம் அப்படின்ற ஒரு உலகம் இந்த வேதாகமத்தில் இந்த ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை நமக்கு தருது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ பாருங்கள், நம்ம போன வாரத்தில் நம்ம எதை பார்த்தோம்னா ஒருவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை தொடரும் பொழுது அவர் முதல்ல என்ன தெரிஞ்சுப்பார்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய குமாரன் அப்படின்னு தெரிஞ்சுப்பார். அதை தான் அந்த பிரகாரத்தினுடைய வாசல் அடையாளப்படுத்துன்றதை பார்த்தோம். அதை தெரிஞ்சுட்டு அடுத்ததான் என்ன பண்ணுவார்னா அந்த பலிபீடத்துக்கிட்ட வரும்பொழுது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாக்கப்பட்டிருக்கார், நம்முடைய பாவங்களை மீட்கிறதற்காக அவர் பலியாகியிருக்கார் அப்படின்ற விஷயங்களை அவருடைய மீட்கும் பொருளுக்குரிய காரியங்களை அறிஞ்சிப்பாங்கன்றதை பார்த்தோம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது அந்த தண்ணி தொட்டின் வரும்பொழுது அவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஏற்றுக்கொண்டு அந்த ஞானஸ்தான உடன்படிக்கைக்குள்ளாக வரக்கூடிய அந்த ஒரு நிலையை அடையாளப்படுத்துது அப்படின்றத பார்த்தோம். பாருங்கள், இப்படி அந்த ஞானஸ்தான உடன்படிக்கைக்குள்ளே வந்த அந்த மனிதனுடைய நிலையத்தான் இந்த ஒரு தூண்கள் எல்லாமே நமக்கு அடையாளப்படுத்துது அப்படின்றத பார்த்தோம். அப்போ பார்க்கும் பொழுது இந்த தூண்களாகிய மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு நிற்கிறாங்க. இவர்கள் எப்படி நிற்கிறாங்கன்னா தேவன் இவர்களை எப்படி தகுதிப்படுத்தியிருக்காருன்னா அந்த வெண்கல பாதமாகிய ஒரு பூரணமாக்கப்பட்ட மனித நிலைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா தேவன் அவர்களை தகுதிப்படுத்தியிருக்கார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இதை நம்ம ஒரு வசனத்தில் நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது வாசிக்கலாம் பாருங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நம்ம வாசிக்கலாம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்போ பாருங்கள், நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கபடியால். அப்போ பாருங்கள், ஒருவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை தொடரும் பொழுது பாருங்கள், முதல்ல அவர் கிறிஸ்துவை பற்றின விசுவாசங்களை தெரிந்து கொள்வார். அவர் பிதாவாகிய தேவனுடைய குமாரன் என்றும் அவர் நம்முடைய பாவங்களை மீட்டெடுக்க நமக்காக பலியாகியிருக்கார். நம்முடைய பாவங்கள் எல்லாமே அவர் மூலமாய்த்தான் நிவர்த்தி பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சு இந்த ஞானஸ்தான உடன்படிக்கைக்குள்ளே வர ஒவ்வொருவரும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தின் மூலமாய் நீதிமானாக்கக்கூடிய இந்த ஒரு தகுதிக்குள்ளாக தேவன் இவர்களை கொண்டு வருகிறார் அப்படின்றத ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஸோ இந்த ஒரு ப்ராசஸை தேவன் அழகாக 2 வசனங்கள் எழுதியிருக்கார். அதை நம்ம வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம் பாருங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 30ஆம் வசனம். தம்முடைய குமாரனை அநேக சகோதரருக்குள்ளாக முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். 30ஆம் வசனம், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். பாருங்க, தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தை அறிந்து கொள்வதற்காக அழைத்திருக்கிறார். அப்படி அழைத்த அவர்களை தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார் அப்படின்றத பார்க்குறோம். அப்போது ஒருவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவாக மாறக்கூடிய தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கும் பொழுது இந்த ஒரு ப்ராசஸ் எப்படி வரும் அப்படின்றத தேவன் இங்கே அழகாக எழுதியிருக்காருன்றத பார்க்கணும். இப்போ தேவன் ஒருவர் கிறிஸ்துவாக மாறுவதற்காக அவரை முதல்ல முன்குறித்திருக்கிறார்.
அதுக்கப்புறம் கிறிஸ்துவை பற்றின அந்த விலையேறப்பட்ட சத்தியங்களை அவரிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அவர் அந்த அழைப்புக்குள்ளாக வருகிறார். வந்து கிறிஸ்துவை பற்றின விசுவாசத்தை தெரிந்து கொள்கிறார். அதனால் அவர் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்து பற்றிய விசுவாசத்தின் மூலமே அவர் நீதிமானாக்கப்படுகிறார். இதை யார் தான் பண்ணுறதுனா பிதாவாகிய தேவன் பண்ணுகிறார் அப்படின்னு தான் பார்க்குறோம். அப்போது இப்போ நம்ம பார்த்த விஷயங்களை நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த பிரகாரத்தினுடைய தூண்கள் மொத்தம் 60 தூண்கள். அப்போ தூண்கள் மரத்தால், சீத்தி மரத்தால் செய்யப்பட்டிருக்கு. அப்போ இந்த மரம் மனிதனை அடையாளப்படுத்துது. அப்போ ஒருவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றின விசுவாசத்தினாலே அந்த நீதிமானாகப்பட்ட நிலைக்குள்ளாக ஒருத்தர் வருவதை தான் இந்த தூண்கள் எல்லாமே அடையாளப்படுத்துது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரி, ஓகே. இப்போது இந்த பிரகாரத்தினுடைய தூண்கள் எல்லாத்தையும் பார்த்துடும். இப்போ இந்த தூண்களை எல்லாம் சுற்றி தேவன் என்ன செய்ய சொல்கிறாருன்னா திரைச்சீலையை தொங்க விட சொல்கிறார். இப்போ இந்த திரைச்சீலையினுடைய ஒரு நிறம், இந்த கலர் என்ன கலர்னு சொல்லி பார்க்கும் பொழுது வாசிக்கலாம் பாருங்கள். யாத்ராகமம் 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, பிரகாரத்துக்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்பட்ட 100 முழ நீளமான தொங்குத்திரைகள் இருக்க வேண்டும். அப்போ 100 முழ நீளமான தொங்குத்திரை எந்த சைடுக்குனா தெற்கு சைடுக்கு இருக்க வேணும். அப்போ தெற்கு சைடுக்கு 100னா வடக்கு சைடுக்கு 100, மேற்கு சைடுக்கு 50, கிழக்கு சைடுக்கு 50. அப்போ மொத்தம் 300 முழ நீளத்துக்கு இந்த திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் தொங்குத்திரையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போது இந்த தொங்குத்திரையினுடைய கலர் என்னென்னா ஒயிட் கலர், வெண்மை நிறம் அப்படின்றத பார்க்குறோம். அப்போது இந்த தூண்களை மறைக்கத்தக்கதாக என்ன இருக்குன்னா சுற்றிலும் மூடத்தக்கதாக இந்த ஒரு தொங்குத்திரைகள் இருக்கும்ன்றத பார்க்குறோம். அப்போது இந்த தொங்குத்திரையினுடைய ஒரு கலர் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஒயிட் கலர். அப்போது இந்த வெண்மை நிறம் எதை அடையாளப்படுத்துது இந்த ஒரு பகுதிக்கு பர்டிகுலராக அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஏன்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது இந்த ஒரு தொங்குத்திரை எல்லாமே எதை சுற்றி மூடி இருக்குன்னா இந்த ஒரு தூண்களை சுற்றி மூடி இருக்கு. அப்போது இந்த ஒரு பகுதிக்கு மட்டும் இந்த ஒரு வெண்மை நிறம் எதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும்பொழுது, அப்போது வெண்மை அப்படின்னாலே பொதுவாக வேதத்தில் எதை அடையாளப்படுத்தும்னா பரிசுத்தத்தை அடையாளப்படுத்தும். அப்போது இந்த இடத்துல இந்த ஒரு வெண்மை நிறம் என்ன பண்ணியிருக்குன்னா இந்த தூண்களை சுற்றி ஒரு கவரிங்காக ஒரு கவர் பண்ணி என்ன பண்ணியிருக்குன்னா நின்றுருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அப்போது இந்த ஒரு விஷயங்களை நம்ம வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம் பாருங்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல்ல நம்ம வாசிக்கும் பொழுது, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அப்போ பாருங்கள், முதல்ல இந்த ஞானஸ்தான உடன்படிக்கைக்குள்ளே போகக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தேவன் என்ன பண்ணுறாருன்னா கிறிஸ்துவையே வஸ்திரமாக தரார் அப்படின்றத பார்க்குறோம். இதை இன்னொரு வசனத்தில் அழகாக நம்ம வாசிக்கலாம் பாருங்கள். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். வாசிக்கும் பொழுது அதனுடைய கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்திருக்கிறார் அப்படின்றத பார்க்கணும். அப்போது ஒவ்வொரு சகோதரியும் தங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை தொடர்ந்து வந்து கிறிஸ்துவை பற்றின விசுவாசங்களை தெரிந்து கொண்டு அந்த ஞானஸ்தான உடன்படிக்கைக்குள்ளாக போகும் பொழுது கிறிஸ்துவையே இங்கே வஸ்திரமாக தரான்னு பார்க்கும்பொழுது அந்த வஸ்திரம் என்னென்னா ரட்சிப்பின் வஸ்திரம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் என்ன ஒரு கலரில் இங்கே தேவன் அடையாளப்படுத்தியிருக்காருன்னா இந்த வெண்மை நிறத்தில் அடையாளப்படுத்தியிருக்காரு. இது எல்லாமே என்ன பண்ணியிருக்குன்னா இந்த தூண்களை மறைக்கத்தக்கதாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அப்போ அபூர்ணமாக இருக்கக்கூடிய இந்த மனித நிலையை தேவனுக்கு முன்பாக அவர் காண்பிக்கும் பொழுது இந்த கிறிஸ்துவினுடைய அந்த ரட்சிப்பின் வஸ்திரங்களை நமக்கு உடுத்தி என்ன பண்ணியிருக்காருன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுக்கு முன்பாக நம்மளை நிறுத்தியிருக்கிறார் அப்படின்றத இந்த ஒரு வசனம் நமக்கு புரிய வைக்குது அப்படின்றத பார்க்குறோம். அப்போது இந்த பிரகாரத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய இந்த தொங்குத்திரையினுடைய அந்த ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த தூண்களை மறைக்கத்தக்கதாக என்ன பண்ணியிருக்குன்னா இந்த தொங்குத்திரைகள் வைக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருத்தரும் நம்முடைய ஞானஸ்தானத்தில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தரக்கூடிய அந்த ரட்சிப்பின் வசனத்தை அடையாளப்படுத்துது அப்படின்றத நம்ம வசனத்தின் மூலமாக புரிஞ்சுக்கிறோம்ன்றத பார்க்கலாம். அப்போ மீதமுள்ள காரியங்களை நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்தில் பிரகாரத்தில் உள்ள பொருட்களின் ஆவிக்குரிய அர்த்தங்களை நம்ம பார்த்துருந்தோம். இன்னும் வரப்போகிற வாரங்கள்லையும் ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள அநேக பொருட்களை பற்றியும் அதில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய உண்மைகள் எவ்வாறு மறைந்துள்ளது என்பதையும் நாம் வரும் வாரங்களில் பார்க்கலாம். பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.